நேற்று ஈரோட்டுக்கு வந்து இந்த தாவை கன்ஸ்ட யூடியூபர்ஸ்லாம் போய் மைக்க நீட்ட அவங்க கொள்கை குன்றுகளாச்ச கொப்பளிச்சிட்டாங்க. அந்த கொள்கை குன்றுல ஒரு குன்றுட்ட ஒரு யூடியூபர் போய் கேள்வி கேட்கிறாப்புல, இந்த மாதிரி கூட 5-6 கொள்கை தலைவர் இருக்காங்களே, அதுல யார் அவங்களுக்கு பிடிக்கும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு யாரையும் பிடிக்காது, எங்கள் விஜய் தான் பிடிக்கும். இல்லங்க 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேர்ல ஒரு பேர் நீங்க சொல்ல ஆப்ஷன். அந்த கொள்கை தலைவர்கள் போட்ட புகைப்படங்கள் பின்னாடி நிக்குது. அந்த அதுக்கு முன்னாடி இருந்தா அந்த பிள்ளை பேசுது. அதுக்கு முன்னாடி சொல்றாப்புல, இதுல யாரை பிடிக்கும் அப்படின்னா, சரி கேட்குறீங்கன்னு நான் சொல்றேன், இந்த இவரை பிடிக்கும். சரி அவர் பேரை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாததா? அவர் பேரை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் ப்ரோ. அதாவது எங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, அதாவது இந்திய வரைபடத்தை வந்து உலக வரைபடத்தை காட்டி, உலக உருண்டையை காட்டி இந்திய வரைபடத்தில் காட்டு அப்படிம்பாங்க. நான் காட்ட மாட்டேன். இந்திய வரைபடத்தை காட்டியா? காட்ட முடியாதுங்க. எதுக்கு? நான் இந்தியாவை காட்டி கொடுக்க மாட்டேன், என் தேசத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி 5 கொள்கை தலைவர் காட்ட, என் கொள்கை தலைவர் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். காட்டி கொடுக்குற பழக்கம் எங்க குடும்பத்திலே கிடையாது, எங்க விஜய் வகைராலே கிடையாது. கொள்கை தலைவர் ஜெயிலியா பிடிச்சி போட போறாங்க. காட்டியா அப்படின்னா போட்டோவை காட்டி, தாடி வச்சிருக்காருயா, கண்ணாடி போட்டிருக்காரு, கொஞ்சம் ஃபால் ஹெட்டா இருக்கு, யாருன்னு சொல்லியா அப்படின்னா தெரியாதுங்க, அவர் பேரை சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அவர் ஈரோட்டுக்காரர் தான். ஈரோட்டுக்காரரா? ஈரோட்டுக்காரனா புதுசா வந்திருக்காரு, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு? செங்கோட்டையன், கொள்கை தலைவர். கொள்கை தலைவர் பெரியார் பேரே அவங்களுக்கு தெரியல. பெரியார பேரை கேட்டா புதுசா வந்திருக்க செங்கோட்டையனை பிடிக்கும்ன்றாங்க.